திரையுலகை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகி தற்போது ஹீரோவாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூரிய அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்துல ஒரு காமெடி நடிகராக நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த திரைப்படம் தான் அவருடைய நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு அந்த ஒரு திரையுலகுக்கு ஒரு திறப்பு முனையாவே இருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து இறுதியாக இவர் நடித்திருந்த விடுதலை திரைப்படம், இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹீரோவாக ஒரு திருப்பு முனையை வந்துட்டு இது கொடுத்திருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு காமெடி ஆக்டர்ல இருந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு சூரிய அவர்கள் வந்துட்டு நகர்ந்து சென்றிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து நடிகர் சூரிய அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் மாமன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வருகின்ற மே 16ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதே மே 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடிகர் சந்தானம் அவர்களுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி யோகி பாபு அவர்கள் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய ஜோரா கைத்தட்டுங்க திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. எனவே நகைச்சுவையில 3 மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா திரையுலகில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய திரைப்படமுமே வருகின்ற மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போவதனால யாருடைய படம் மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வியானது இங்கு நிலவி இருக்கிறது. இதற்கான பதிலை நாம் அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம்.